Hi, welcome to GenNac channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற career path வந்து AI and machine learning. This video will be completely useful for students from 9th to 12th standard and their parents. And myself, Karthikeyan. This is my contact number. உங்களுக்கு career guidance பத்தி ஏதாச்சும் doubts, clarifications, guidance வேணும்னா என் நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்க. So, overview of what is AI and what is machine learning. AI அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அது வந்து ஒரு ரோபோட்டு, ஒரு மிஷின், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. அது வந்து நம்ம எந்த ஒரு டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன், எந்த ஒரு டிசிஷன் கேட்டாலுமே அது நமக்கு ஆன்சர் கொடுக்கும். அதுதான் வந்து ஏஐ. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சேட் ஜிபிடி, ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஏஐ டூல்ஸ். நம்ம என்ன டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு, வாட் எவர் இட் மேபி, நம்மள மாதிரி யோசிக்க வைக்கிற டூல் அது. நமக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் அதுகிட்ட தான் நம்ம வாங்கிக்கலாம். அதுதான் ஏஐ டூல். அப்புறம் மெஷின் லேர்னிங் என்னன்னா, மெஷின் லேர்னிங் இஸ் எ பார்ட் ஆஃப் ஏஐ. மெஷின் லேர்னிங்ன்றது தனிப்பட்டது கிடையாது. மெஷின் லேர்னிங் இஸ் எ பார்ட் ஆஃப் ஏஐ. அது என்ன அப்படின்னா, நம்மளோட இப்போ நம்ம யூடியூப்ல வந்து ஒரு ஒரு வீடியோஸ் பார்க்குறோம். பர்டிகுலராக ஒரு மெலோடி சாங்ஸ் மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அதோட பைப்லைனில் வந்து எல்லாமே அது ரிலேட்டடாகவே வரும். அதே மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா கிரிக்கெட் வீடியோஸாக வரும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு சரி, இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஊருக்கு பார்க்க ஊரில் போய் பார்க்க போகிறோம், ஏதோ ஒரு டெஸ்டினி, இப்போ துபாய் பார்க்க போகிறோம் இல்லை சிங்கப்பூர் பார்க்க போகிறோம்னா, அந்த ரீல்ஸ் ஃபுல்லாகவே அடுத்தடுத்த ரீல்ஸ் வந்து அது ரிலேட்டடாகவே வரும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பார்த்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த ரீல்ஸே தொடர்ந்து வரும். ஸோ திஸ் இஸ் கால்டு மிஷின் லேர்னிங். இதை வந்து நம்ம பார்க்கறத வச்சு அந்த மிஷின் லேர்ன் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நமக்கு அடுத்தடுத்து அது ரிலேட்டடாகவே வரும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஐ அண்டு மிஷின் லேர்னிங். ஏஐனா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம எந்திரன் படம் பார்த்துருப்போம். எந்திரனில் வர ரோபோ தான் ஏஐ. அதுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் இல்லையா, இது நாய், இது பூனை, இது வீடு, இது கட்லு, அந்த மாதிரி இது வந்து புக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்ல, அதுதான் மிஷின் லேர்னிங். ஸோ ஏஐ இஸ் ஏ டிவைஸ் அண்ட் இட்ஸ் லேர்னிங் இஸ் கால்டு மிஷின் லேர்னிங். திஸ் இஸ் த பேசிக் திங் ஆஃப் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். அண்ட் ஏன் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணோம்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டே ஏஐ தான். ஏஐ இல்லாத இடமே இல்லை. ஸோ மார்க்கெட்டில் எல்லா ஃபீல்டுலையுமே ஏஐ இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலும், நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் குளோப் த ட்ரெண்டிங் ஃபீல்ட் இஸ் ஏஐ. ஃபியூச்சரும் ஏஐ தான் மெனி ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக எல்லா விதமான தகுதியும் இந்த கோர்ஸுக்கு இருக்குது. ஸோ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், நம்ம சிரி, அலெக்ஸா, நம்ம ஆப்பிள், கூகுளில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் செல்ஃப் டிரைவிங் கார்ஸு, அப்புறம் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், மெடிக்கல் டயக்னாசிஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரியல் லைஃப்பில் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து ஏஐ இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ ஏஐ இல்லாத இடமே இல்லை. So next is eligibility, entrance and course structure. Eligibility வந்து +1 +2 you should take maths, physics, chemistry and minimum marks you should get 60 marks overall in percentage. அப்பதான் வந்து நம்ம எலிஜிபிளே. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் எழுதிங்கன்னா ட்ரிபிள் ஐடி அண்டு என்ஐடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜேடபிள்யூ மெயின் முடிச்சுட்டு அட்வான்ஸ் எழுதிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் ஐஐடி. அப்புறம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் +2 மார்க்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு கவுன்சிலிங்கில் நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன்ஸில் நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து எஸ்ஆர்எம் ஜேட்ரிபிள்இ, அதே மாதிரி விஐடி ட்ரிபிள்இ, இது எல்லாமே அந்தந்த யூனிவர்சிட்டியில் அவங்கவுங்க நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து யூ ஷுட் பி ஹேவிங் ஒன்லி 60% ஆஃப் ஓவரால் பர்சன்டேஜ் இருந்தால் போதும். பட்டு இந்த எக்ஸாம்ஸில் இந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணி அவங்க ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. அந்த கவுன்சிலிங்கில் ரேங்கிங் மெத்தடில் வச்சு நீங்கள் சீட்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ யூஜினா 4 இயர்ஸ், பிஜினா 2 இயர்ஸ், இது எல்லாருக்குமே தெரியும். இந்த இன்ஜினியரிங்கில் இந்த ஏஐ மெஷின் லேர்னிங்கில் கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கில் வந்து பைத்தான், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், டேட்டா அனாலிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன்.
இது எல்லாமே வந்து கீ சப்ஜெக்ட்ஸு ஃபார் திஸ் கோர்ஸ் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், அப்புறம் இங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எஸ்ஆர்எம், விஐடி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டலாக ஆல்மோஸ்ட் 150 ப்ளஸ் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டிலே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸில் இந்த கோர்சஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் ரேங்கிங் சிஸ்டம் நீங்கள் செக் பண்ணி எந்த காலேஜ் பெஸ்ட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் அக்ராஸ் இந்தியாவில் வந்து ஆஸ் யூஷுவல் ஐஐடி மெட்ராஸ் இருக்குது, ஐஐடி ஹைதராபாத் அண்ட் ஐஐஎஸ்சி பெங்களூரில் இருக்குது, ரிசர்ச் சென்டர் அதுவும் இருக்குது. ஸோ இது இந்த காலேஜஸில் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க டாப் காலேஜஸ், இது இந்தியாவில் இருக்க டாப் காலேஜஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐஐடியில் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ ஷுட் கம்ப்ளீட் போத் ஜேடபிள்யூ மெயின் அண்ட் அட்வான்ஸ். அது இல்லாமல் 500 ப்ளஸ் காலேஜஸ் அக்ராஸ் இந்தியாவில் இந்த கோர்சஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. தென் ஸ்காலர்ஷிப், ஸ்கில்ஸ் அண்டு ஹையர் ஸ்டடீஸ். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இட்ஸ் அ காமன் ஸ்காலர்ஷிப், என்எஸ்பி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஏஐசிடிஇ ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன், அந்த ஸ்காலர்ஷிப் யூ ஆர் எலிஜிபிள் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி இன்கம், அதெல்லாம் வச்சு அவங்க ரேங்க் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஸ்காலர்ஷிப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனிட்டி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. அண்டு மெரிட் பேஸில் சில காலேஜஸில் அவங்களே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. அதுக்கப்புறமா சில வந்து கவர்மெண்ட்ஸும் வந்து பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கு சில ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, கேர்ள் சைல்டாக இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 6th to 12th அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தென் வாட் ஆர் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வென் யூ ஆர் ஸ்டடிங் திஸ் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்கில் நீங்கள் மெயினாக உங்களுக்கு வேண்டியது பைத்தான் ப்ரோக்ராமிங், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், எஸ்கியூஎல் அண்ட் டேட்டாபேஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் என்எல்பி. இது எல்லாமே வந்து யூ ஷுட் ஹாவ் திஸ் ஸ்கில்ஸ். இது ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றது நோ அஷூரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. பட் இஃப் யூ ஆர் சவுண்ட் இன் திஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் யூ கேன் ஏர்ன் ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் ஈஸியாக பிளேஸ் ஆகலாம். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸில் இப்போ ஜோஹோலாம் பார்த்தீங்கன்னா they are not preferring degrees, they are preferring only the technical skills and how much problem you are solving, எவ்வளோ ப்ராப்ளம் எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணுற அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் spend time on improving the technical skills so that you will get a right job. அப்புறம் ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து எம்டெக், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த ஏஐ முடிச்சதுக்கப்புறம் எம்டெக் ஏஐ இருக்குது. அப்புறம் அப்ராடில் நீங்கள் ஏஐ கோர்சஸ் யூகே, யூஎஸ், கனடா, ஜெர்மனிலலாம் படிக்கலாம். அதுக்கப்புறம் எம்பிஏல அனாலிட்டிக்ஸில் வந்து பிஸ்னஸ் ப்ளஸ் ஏஐ இன்டகிரேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த யூஜி கோர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிஜி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பிஜி ஆல்சோ யூ கேன் ஹாவ் த ஆப்ஷன்ஸ் டு டூ பிஹெச்டி, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், டாக்டரேட்டு. இதுவும் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஜி. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யூஜி யூ கேன் டூ பிஜி அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஜி யூ கேன் டூ பிஹெச்டி. தென் வாட் அபவுட் ஜாப்ஸ் அண்டு சேலரி? ஜாப்ஸில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கவர்மெண்ட்டு, கார்பரேட்டு, ஸ்டார்ட் அப்ஸ், இதை மூணு ஸ்டேஜஸாக பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச்சு, அதுக்கப்புறம் ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குது. அப்புறம் என்ஐசி, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அண்ட் சிடிஏ, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட். இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸில். இப்போ வந்து எல்லாமே வந்து இந்த டிஃபென்ஸ்லலாம் வந்து ஏஐ, ட்ரோன் சிஸ்டம்ஸு இதெல்லாமே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் வில் பி எ பார்ட் இன் அவர் ஆல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் கார்பரேட் செக்டரில் ஆஸ் யூஷுவல் நம்ம டாப் ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இது எல்லாமே வந்து ஐபிஎம், இவங்க எல்லாமே வந்து தே ஆர் ப்ரிஃபரிங் பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ்
அண்டு ஹூ இஸ் சவுண்ட் இன் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்கில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து நீங்கள் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் எது வேணால் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்கு, கன்சல்ட்டிங்கு. இப்போல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இந்த பெர்மனன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜிபே மாதிரியே நிறைய இப்போ பே அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்மளே வந்து இந்த டெக்னாலஜி மூலமாக இதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் கார்பரேட் ஜாப், நீங்கள் ஓனாக கூட பிஸ்னஸ் பண்ணுறதுனா பண்ணலாம் ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ சேலரி வில் பி ஃப்ரெஷர் லெவல்லே வந்து 6 lakhஸில் ஸ்டார்ட் ஆகும். மினிமம் 6 lakhs 6 to 12 lakhs வரையும் கொடுக்குறாங்க ஒரு கம்பெனிலலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆயிட்டிங்களா மினிமம் 25 lakhs ப்ளஸில் தான் வரும். அபவ் 25 lakhs தான் வரப்போகுது. அது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் லொக்கேஷனுக்கும் வேரி ஆகும். அண்ட் வாட் வில் பி த மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் ஃபியூச்சர் வித் தி ஏஐ? இது வந்து சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டாப் ஜாப் ரெக்குயர்மெண்ட் வந்து இப்போ ஏஐ தான் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் 4 million ஜாப்ஸ் ஓப்பனிங் இருக்குன்றாங்க. ஹையரிங் வந்து 85% பண்ணுறாங்களாம். ஒரு 100 பேர் இருந்தால் 85 பேர் இதில் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆனுவல் க்ரோத்தும் வந்து 25 to 35% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகுது. அப்புறம் ஏஐ இல்லாத இடமே இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் கேரில் இருக்குது, ஃபினான்ஸில் இருக்குது. ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டயக்னாலிசிஸ் அண்ட் இமேஜிங்கில் இருக்குது, ட்ரக் டிஸ்கவரி, பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட், ஹெல்த் மானிட்டரிங். அப்புறம் ஏஐ ஃபினான்ஸில் வந்து ஃப்ராட் டிடெக்ஷன், அல்காரிதம் ட்ரேடிங், ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, கஸ்டமர் அனாலிசிஸ், இது எல்லாமே வந்து ஃபினான்ஸ்லையும் இருக்குது. ஸோ ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்லாம் கொண்டு வந்துட்டாங்க. செல்ஃப் டிரைவிங், ஸ்மார்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஏஐ இல்லாமல் எந்த ஃபீல்டுமே ஃப்யூச்சரில் இருக்க போகிறது இல்லை. ஸோ மார்க்கெட் டிமாண்டும் நல்லா இருக்கு, இதுக்கான ஃபியூச்சரும் நல்லா இருக்கு. தென் காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் மை ஃபைனல் சஜஷன். இதில் பசங்க என்ன பண்ணுறது, காமனாக என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னா, கோடிங்கில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. உங்களுக்கு கோடிங்கே வரலன்னா தயவு செஞ்சு இந்த கோர்ஸ் எடுக்காதீங்க. கோடிங்கில், கம்ப்யூட்டர் சயின்ஸில் எனக்கு நாலேஜ் இருக்குது, ப்ரோக்ராமிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கோர்ஸ் எடுங்க. வீக்காக இருக்கவங்க எடுக்காதீங்க. நீங்கள் வந்து நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை நல்லா பில்டு பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ஈவன் தோ இந்த ப்ரோக்ராம் இல்லாமல் அடுத்தடுத்த லாங்குவேஜ், ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எது வந்தாலுமே யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அடாப்ட். பிகாஸ் ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த நாலேஜ், இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே அடுத்தடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்ஸ், இக்னோரிங் மேத்தமெட்டிக்ஸ், அல்காரிதம் அதெல்லாம் இல்லைன்னா கஷ்டம். ஸோ மேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அல்காரிதம் டேட்டாஸ் எல்லாமே தேவை. அப்புறமா நோ ரியல் அண்டு வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ். தியரியை மட்டும் படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு போகிறது யூஸ் இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அட் திஸ் ஸ்டேஜ். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் மஸ்ட்டு. அதுக்கப்புறமா நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணுங்கள். நிறைய நிறைய வந்து இந்த இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது, ஸ்பாட்டிஃபைஸில். அது எல்லாமே வந்து ஏஐ எப்படி ஃபியூச்சர் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் நீங்கள் சேட் ஜிபிடிலையோ இல்லை ஜெமினிலையோ ஹவு many டோட்டல் ஏஐ டூல்ஸ்ன்னு சும்மா கேட்டு பாருங்களேன். இட் வில் த்ரோ லைக் எனிதிங். எவ்வளவோ இருக்குது, நமக்கு தெரியாததெல்லாம் இருக்குது. எதுக்கு வேணா இருக்குது. ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ 5 minutesலாம் ஆப் கிரியேட் பண்ணுறாங்க, வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ், ப்ராம்ப்ட் டு ப்ரெசன்டேஷன்ஸ், ப்ராம்ப்ட் டு வீடியோ, ப்ராம்ப்ட் டு இமேஜ், அந்த மாதிரி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி சர்ச் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ லைவ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். அப்புறமா ஸ்டேட் அப்டேட்டட் வித் ஏஐ டூல்ஸ். ஒரு டூல் வருதுன்னா அந்த பழைய டூல்லே இல்லாமல் அடுத்து நம்ம மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பல பேருக்கு பல ஜாப்ஸ் கொடுக்க போகுது. இது இல்லாத ஃபீல்டே இல்லை, ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃபார் நவ். நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு இது என்னோட நம்பர் கீழே இருக்குது. இஃப் யூ ஹேவ் எனிதிங் டவுட்டு, கிளாரிஃபிகேஷன், கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கால் மீ டு திஸ் நம்பர். தேங்க்யூ ஸோ மச். பை.